ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி படித்ததில் பிடித்ததில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் அது நம்ம கேட்கலாம். ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு சினிமா டைரக்டருக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எப்படி சார், நீங்கள் தயாரிக்கும் படங்களின் வசூல் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே அப்படின்னு கேட்குறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா. பெண்களுக்கான சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்கான சில கவர்ச்சி நடனங்கள் மற்றும் அடிதடி காட்சிகள், வயசானவங்களுக்கு சில ஆன்மீக காட்சிகள், சிறுவர்களுக்கு சிரிப்பு, இது இப்படி எல்லாமும் சேர்ந்து மசாலா படம் எடுத்துடுறேன். இது ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஓரளவு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துடும். இது ஒரு உத்தி என்றார் தயாரிப்பாளர். சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இதுக்கு பார்னம் உத்தி என்று பெயர். அருகில் இருந்த மனிதர் அது என்ன சார் பார்னம் உத்தி, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். பீனியஸ் பார்னம் அப்படின்னு ஒரு அமெரிக்கர் 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிக்கட்டி பறந்த சர்க்கஸ் நிறுவனம் ஒன்றின் அதிபர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பிறந்து கொண்டே இருக்கிறான் என்பது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துகிற அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தியதே அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் இந்த உத்தியை யார் கடைபிடித்தாலும் அதுக்கு பார்னம் உத்தி என்று பெயர் வந்தது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கு இந்த உத்தி ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து அவரது வாழ்க்கையை நிர்ணயிப்பதாக சொன்னால் அதை நம்பி விடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதா நேர்மறையாக இருக்கணும். ஆனால் அந்த விஷயம் நல்லதா நேர்மறையானதா இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதையாகத்தான் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்க மனசு வராது. அப்படி சொல்லும்போது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகம், ஆனாலும் அது உடனே மறைஞ்சிடும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களை சொன்னாலும் அதுவும் சரிதான் ஒப்புக்கொள்வார். பொதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து கூறப்படும் ஜோசியத்தால் தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதற்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்புல ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம். இது மாதிரி பொதுப்படையான சிலதை சொன்னாலே போதும், மக்களை நம்ப வச்சிடலாம். இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு அவங்க நினைக்கிறது தான் அதுக்கு காரணம். இதுதான் பார்னமுத்தி. மனிதர்கள் பாராட்டுகளை விரும்புறது, விமர்சனங்களை வெறுக்கிறது பார்னமூர்த்தியின் ஒரு கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் அவருடைய ஆளுமை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை அதிகமாகவும் பாதமான விஷயங்களை நாசுக்காகவும் சொல்லும்போது நம்பிடுவாங்க. ஒருத்தர் கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். அதையே மாற்றி சிக்கனமானவர் என்று சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பெரிய அறிவாளி தான், நீங்கள் பெரிய செலவாளி தான், ஆனாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்கன்னு சொல்லணும். இந்த பார்னமுத்தியை கடைப்பிடிச்சு இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த ஜோசியக்காரங்கள்லாம் இட்ஸ் மெயினாக இருக்கிறாங்க. அதில் ரொம்ப ஜோசியக்காரர்கள், ரைட்டர்ஸ், சினிமா எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே மெயினாக இருக்கிறாங்க. இது நம்ம ஜென்ரலாக லைஃப்பில் இந்த பார்னமுத்தி நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அது பேர் நமக்கு தெரியாது. அது ஃபாலோ பண்ணுறது எப்படின்றது தெரியாது. நம்மளை அறியாமலே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தர் திட்டினா அவங்களுக்கு பிடிக்காது, பட் திட்டுற மாதிரி திட்டணும், சொல்கிற விதத்துலையும் சொல்லணும். இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தான். இது பேர் பார்னம் உத்தி அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். அதனால் இந்த வீடியோஸ்லாம் இதெல்லாம் கேட்டு ஃபுல்லாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.